ஏன் நான் தான் தாய் கழுவி வந்திருக்கேன். நம்ம ஊர் ஆளுக நாய்க்குட்டி பூனைக்குட்டின்னு கொஞ்சிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ கோழியை வீட்டில் வச்சு வளர்க்குறாக நம்ம சைனாக்காரக. என்னடி இது? நாம் கோழியை சூப் வச்சு குடிப்போம். இவனுக அதுக்கு சுவை போட்டு மேக்கப் போட்டு குழந்தைய போல தெரு தெருவா தள்ளிக்கிட்டு போகிறானுங்களாம். குழந்தைகளுக்கு டைப்பர் போட்டு கேள்விப்பட்டு இருப்பீங்க. இந்த கோழிகளுக்கு டைப்பர் வாங்கி கேள்விப்பட்டு இருக்கீங்களா? அதை கோழிகளுக்கு போட்டு விட்டுறாகலாம். ஏன்னா அது மோண்டா பேண்டா கவலைப்பட வேண்டாம் பார்த்துக்கோங்க. சைனாக்காரனுங்களா இப்போதாண்டே தெரியுது மக்கள் தொகையில் இந்தியா ஏன் முதல் இடத்துக்கு வந்துச்சின்னு. நீங்கள் குழந்தைய பெற்றுக்காம கோழியை வளர்க்குறீங்க. அதனால தான் ஆத்தா கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு கோழியை பார்த்தா செல்ல பிராணியாக தெரியுது. இந்த ஆத்தாளுக்கு சிக்கன் பிரியாணி தாண்டே தெரியுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன் போங்க.